ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விநாயகரோட வாகனம் மூசிகம்னு, அதாவது எலி. ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த சாதாரணமான எலி எப்படி விநாயகருக்கு வாகனமாக வந்துச்சுன்னு? இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு. இதை பற்றி சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பழைய புராணம்ல சொல்றாங்க, ஒரு காலத்தில் அந்த சாதாரண எலி ஒரு பெருமையான அசுரனா இருந்திருக்கு. அந்த அசுரன் பேரு கஜமுகாசுரன். இந்த அசுரன் சிவபெருமான் மேல ரொம்ப அன்பு, ஆர்வம், பக்தி எல்லாமே வச்சிருக்கான். அப்படி வச்சிருந்தோம் தப்பான வழியில போய் உலகத்துக்கு தொல்லை கொடுக்குறான். அப்ப தேவலோகத்தில் இருக்க எல்லா தேவர்களும் பாத்தீங்கன்னா விநாயகர் கிட்ட போய் சொல்றாங்க, இதுக்கு மேல இவனை விட்டு வச்சா இவனோட அட்டுழியம் இன்னும் அதிகமாகும், இவனை தடுக்கிறதுக்கு நீங்க தான் சிறந்தவர், இவனை எப்படியும் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதனால விநாயகர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமாகி அந்த அசுரன் கூட போர் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. கஜமுகாசுரன் சொல்றான், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல என்னோட காலம் ஃபுல்லா உங்களுக்கு அடிமையா இருந்து நான் சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு விநாயகர் பாத்தீங்கன்னா, நீ சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நீ ஒரு எலி அவதாரம் எடுத்து எனக்கு வாகனமா மாறிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நாள்ல இருந்து கஜமுகாசுரன் பாத்தீங்கன்னா குட்டி எலியா மாறி விநாயகருக்கு வாகனமா மாறிடுறான். இதனாலதான் எல்லா விநாயகர் சிலையில கண்டிப்பா ஒரு குட்டி எலி இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.